பிள்ளைகளே, ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கேட்டு பலப்படுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாமா. பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அருமையான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற மக்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய கரங்கள் மூடி மறைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. செய்யும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் வரைந்து உள்ளேன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் வரைந்து உள்ளேன். ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஒரு வார்த்தை நாம் இன்னைக்கு பைபிள் வாசிக்க போகிறோம். ஏசாயா 49:16 வாசிப்ப. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதோ இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேசத்தின் ஜனமே, கைவிடப்பட்ட ஜனமே, துக்கமா இருக்கிற ஜனமே, திக்கற்ற ஜனமே, வேதனைப்படுகிற ஜனமே, கண்ணீரா இருக்கிற ஜனமே, உனக்கு கொடுக்கிற நற்செய்தி எனக்கு கால வழியில கர்த்தர் பேசுறாரு உங்ககிட்ட. தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உள்ள கையில உன்னை வச்சிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நேசிக்கிற கணவன், நீ நேசிக்கிற பிள்ளை, நீ நேசிக்கிற உற்றார், நீ நேசிக்கிற நண்பர்லாம் காலத்துல நேரம் வரும்போது விலகி போயிட்டு வெறுமையா வச்சுவாங்க. நீ பட்டமரம் போல காணப்படுவ. உனக்கு கொடுக்கிற இன்னைக்கு நற்செய்தியும் ஆறுதல் வார்த்தை என்ன கர்த்தர் பேசுறாரு. இதோ மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஊழியக்கார மகளே, கைவிடப்பட்ட பிள்ளைகளே, கொடுக்கிற வசனம் என்ன? உன்னை உள்ள கையில வளர்ந்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் மறப்பது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ மறக்கப்படவே மாட்டே. எல்லாம் மறந்துடுவாங்க. காசு இருந்தா, பணம் இருந்தா 10 பேர் உன்னை நேசிப்பாங்க, உங்களோட அன்பா பேசுவாங்க, சுத்தி உதவினே இருப்பாங்க, உன்னோட விலைக்குவாங்க. ஆனா உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லாத இருக்கும்போது கிட்ட யாரும் வரவே மாட்டாங்க. அதான் வசனம் சொல்லுது. வாசிக்க திரும்ப 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் வரையப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். நீ ஏசப்பா கைக்குள்ள இருக்கிற. உன்னை யாருமே தொட முடியாது, அசைக்க முடியாது. உன்னை வந்து பசியா நீ எல்லாமத்த சாட்சா வாழ்ந்து காட்டுவேன். கையெழுத்தில் ஆமென் சொல்லுவாய். வார்த்தை கேட்டு சந்தோஷமா இருங்கள், சமாதானமா இருங்கள், ஆதரவு அடைங்கள். தேவன் பலப்படுத்துவார். ஆமென். ஏசப்பா நான் மறக்க மாட்டாரு. உள்ள வச்சு விசுவாசம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் சாட்சியம் வைக்க பாரு. நீ மகிழ்ச்சியா வாழ்ந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறேன். கர்த்தருக்கு கூடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபம் செய்வோமா? கண்கள் மூடி. நல்ல பிதாவே, கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட மக்களை பலப்படுத்தி கர்த்தாவே தேற்றி ஆறுதல்படுத்துவீராக, வரைந்து கொள்வீராக. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. God bless you.